மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா குண்டு துளைக்காத வாகனத்தில் இருந்து மாற்று வாகனத்தில் பயணம் செய்தது தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வேலூரிலிருந்து சென்னை வந்தபோது வாகனத்தை 120 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக இயக்கிய போது பின்சக்கரத்தில் ஏற்பட்ட உராய்வால் வாகனத்தை சாலையோரம் நிறுத்தியுள்ளனர். பொதுவாக இந்த வாகனத்தை தொழில்நுட்ப காரணங்களுக்காக மற்ற வாகனங்களுக்கு இணையாக வேகமாக இயக்குவதில்லை. ஆனால் மத்திய அமைச்சரின் நேர்முக உதவியாளரின் வற்புறுத்தலால் 120 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக இயக்கியதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வாகனத்தை திடீரென நிறுத்திய போது 8வது நிலையில் இருந்த வாகனத்தின் மீது 10வது நிலையில் இருந்த பாதுகாப்பு வீரர்களின் வாகனம் உரசியுள்ளது. இதில் அமைச்சர் பயணம் செய்த வாகனத்திற்கு எவ்வித சேதமோ அதன் உள்ளிருந்தவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பு குறைபாடோ ஏற்படவில்லை என்றும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பாமக சார்பில் நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மாநாட்டுக்கான லட்சணை வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டுக்கான லோகோவை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆன்லைனில் வெளியிட்டுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.